வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். லூகாஸ் 17:5 எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். விரைவு கலாச்சாரத்தில் சிதைந்து போன பல நல்ல செயல்களில் விசுவாசமும் ஒன்று. உடனே கிடைக்க வேண்டும், அப்பொழுதே செய்தாக வேண்டும் என விரும்பும் மனித மனம் பொறுமையை இழந்ததோடு நம்பிக்கையையும் இழந்துவிட்டது. தேவைகளுக்கே உறவுகள் என்ற சூழலில் வாழும் நாம் கடவுளையும் தேவைகளை நிறைவேற்றுபவராக மட்டுமே நினைப்பதால் கேட்டது கிடைக்காத பொழுது விசுவாச தளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. கடவுளிடம் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என் நம்பிக்கையை மிகுதியாக்கும். விசுவாசத்தில் வேரூன்றி விட்டால் பொருள் வாழ்விலும் அருள் வாழ்விலும் நிலைத்து செழித்து வாழலாம். நம்பிக்கை கடவுளால் கொடுக்கப்படுவது. எனவே கடவுளிடம் நம்பிக்கையில் உறுதிப்பட இறைவேண்டல் செய்வோம். இறைவன் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது பாவ சூழலில் தடுக்கி விழாது, பிறருக்கும் இடரலாய் இல்லாதவாறு மன்னிக்கும் மனமும் சகோதர உணர்வும் கொண்டு கடவுளில் நம் வாழ்வு கட்டப்பட்டு இருக்கும். நாம ஜெபம். இயேசுவே, என் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இயேசுவே, என் நம்பிக்கையை மிகுதியாக்கும். மார்போடு என்னை தேற்றும், மடி மீது தாளாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. தேற்றும் மடி மீது தாளாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாளாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே.
கைகளில் என்னை தாங்கினார், இரு கண்களால் என் முகம் நோக்கினார். உன் அன்பு மேலானது, மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. வலுவின்றி வளமின்றி நான் வீழ்கையில் உன் நேச கரம்தானே என்னை தாங்கிடும். உறவின்றி துணையின்றி நான் சாய்கையில் உன் வார்த்தை உயிரோட்டி உருவாக்கிடும். வலுவின்றி வளமின்றி நான் வீழ்கையில் உன் நேச கரம்தானே என்னை தாங்கிடும். உறவின்றி துணையின்றி நான் சாய்கையில் உன் வார்த்தை உயிரோட்டி உருவாக்கிடும். உன்னை நம்பும் எனக்கு குறையில்லையே, உன் துணை கொண்டு நடப்பேன் தடையில்லையே. உன்னை நம்பும் எனக்கு குறையில்லையே, உன் துணை கொண்டு நடப்பேன் தடையில்லையே. இயேசுவே என் நேசமே, உன் அன்பே போதுமே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. அலைவோயா கடல் போன்ற துன்பங்களில் மலையாக என்னை சூழ்ந்து அரணாய் நின்றாய். ஒளியின்றி தடுமாறும் தருணங்களில் உடன் வந்து கரம் தந்து கரை சேர்க்கிறாய். அலைவோயா கடல் போன்ற துன்பங்களில் மலையாக என்னை சூழ்ந்து அரணாய் நின்றார். ஒளியின்றி தடுமாறும் தருணங்களில் உடன் வந்து கரம் தந்து கரை சேர்க்கிறார். உன்னில் வாழும் எனக்கு சோர்வில்லையே, உன் குரல் கேட்டு நடப்பேன் உன் பிள்ளையே. உன்னில் வாழும் எனக்கு சோர்வில்லையே, உன் குரல் கேட்டு நடப்பேன் உன் பிள்ளையே. இயேசுவே என் நேசமே, உன் அன்பே போதுமே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. இரு கைகளில் என்னை தாங்கினாய், இரு கண்களால் என் முகம் நோக்கினாய். உன் அன்பு மேலானது, மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும்
தெய்வம் நீ இயேசுவே. திருவெளிப்பாடு 3:3. நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனமாறு, நீ விழிப்பாயிரு, இல்லையேல் நான் திருடனைப் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தொடக்கம் இருப்பது போல ஒரு முடிவும் உண்டு. இயேசு நம்மை அழைக்க வரும் நாள்தான் நமது முடிவு நாள். இயேசு நம்மை அழைக்க நாளையோ, அடுத்த வாரமோ, அடுத்த மாதமோ, அடுத்த ஆண்டோ வருவார் என்று தெரிந்திருந்தால் நாம் தயாராகிவிடலாம். ஆனால் அவர் திருடனைப் போல திடீரென்று வருவேன் என்கிறார். நம்மிடம் சொல்லாமல் வருபவன் திருடன். அவன் வரும் நாளும் வேளையும் நமக்கு தெரியாது. அதுபோல இயேசு நம்மை அழைக்க வரும் நாளும் நேரமும் நமக்கு தெரியாததால் நாம் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து எப்போதும் தயாராக இருப்போம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவர்களுக்கு நலமானதை கற்றுக் கொடுத்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவீராக. மேலும் இவர்களுக்கு இரக்கம் காட்டி இவர்களை எல்லா நலன்களாலும் நிரப்பும். கண்ணின் மணி போல காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.